ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிமிலி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ராகி லட்டு. இதுக்கு நான் ஒரு 3 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கிரவுண்ட் நிலக்கடலை அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் அந்த மேத்தோலை ஆறுனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா வந்துடும். இப்போ ஒரு தோசை தாவா எடுத்து வச்சுக்கோங்க. அதில் லைட்டாக நெய் போடுறனாலும் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி அந்த சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுருக்க மாவை அடைக்கி தட்டுற மாதிரியே கல்லுலே வச்சு தட்டி எடுத்துக்கோங்க. அழகாக அது விரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ மாவு வச்சுருக்கீங்களோ இதே மாதிரி எத்தனை அடை பீஸ் வருமோ அவ்வளோ செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நிலக்கடையிலேயே மேலே தோலெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். நம்ம அந்த அடை செஞ்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை பீஸாக புட்டு எடுத்துட்டு அதை நீங்கள் நல்லா ஆற விட்டுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் அந்த வறுத்த நிலக்கடலையை போட்டு பொடிச்சு எடுத்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் ஒன்று பாதியமாக இருந்து அந்த கடலை கொஞ்சம் தெரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த பொடிச்ச கடலையை ஒரு பேனில் கொட்டிக்கோங்க. அடுத்து அதே மிக்ஸி ஜாரில் நம்ம அந்த கேவர் அடையை உடச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் மிக்சியில் 2 ஏலக்காய் சேர்த்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது அந்த புட்டு மாவு மாதிரி வரும், தூளாக வரும். அதுவும் அந்த கடலையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பொடிச்ச வெல்லத்தை கலந்து எடுத்துக்கோங்க. எல்லாம் நல்லா கலந்து எடுத்துட்டு அப்புறம் இந்த மாதிரி தான் கிடைக்கும் நமக்கு. இப்போது இந்த மாவை நமக்கு வேணுன்ற சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு ஹெல்த்தியான ராகி லட்டு கிடச்சிருச்சு. தேங்க்யூ.